விஜய் நோ ப்ராப்ளம். Please, sir, let me go. No, Vijay. No. No, sir, I'm okay. Please. Abad. வாங்குங்களேன். என் கை ஃப்ரீயா தான் இருக்கு. நானும் போடுறேன் ஆட்டோகிராஃப். அவசரப்படாதீங்க. அவனுக்கு நான் தான் காட் ஃபாதர். அவன் என் சிஷ்யன். சார் சார் கொஞ்சம் தள்ளுங்க. சார் 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 இங்க வாங்க சார். சார் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. என்னையா நியூசன்ஸ்? நியூசன்ஸா? சார் கையெழுத்து தானே கேட்டேன் சார். சார் கையெழுத்து போடுங்க சார். ஹரிச்சந்திரா, ask him to get out. நீ சும்மாரியா? ஆட்டோகிராஃப் வாங்குற ஜோன்ல பொம்பளைங்க மேல கை யாரோ வைக்க பாத்து வேலையா போச்சு. போ. சார் சார் ஆட்டோகிராஃப் நான் போடுறேன். போயா. போ. நியூசன்ஸ். நான் நியூசன்ஸ். அப்பா. என்னடா பெருசா அல்றான்? பெருசா போஸ் கொடுக்குறான். ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் கேட்டா தர மாட்டேங்கிறான். என்ன பிடிச்சு வெளியில தள்ளிட்டானுங்க. உங்க வயித்தை தூக்கிட்டு ஸ்டேடியம் பக்கம் போனதே தப்பு. டாடி, ஷட் அப். எவனா உன் டாடி? என்ன டாடி? நரமா இருக்கேங்கிறதுனால நான் உனக்கு பையனாகாம போயிடுவேனா? நீ எனக்கு அப்பா ஆகாம போயிடுவியா? புரிஞ்சது இல்ல? நான் உன்னை பெத்த அப்பன்டா. நான் உன்கிட்ட ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் கேட்டா தர மாட்டியா? சித்தப்பா, கப்பப்பா. மூடிக்கிட்டு போடா. ஐயோ. அது இல்ல டாடி, அந்த பொண்ணுங்க மத்தியில நீ நசுங்கி போயிடுவேன்னு. என்ன விட உனக்கு பொண்ணு முக்கியமா? இவன் தான் உங்களை வெளியே அனுப்ப சொன்னான். வாய் மூடுறா. ஏற்கனவே அப்பா கோவத்துல இருக்காரு, நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியே. எனக்கு தான் உண்மையை சொல்ற வீக்னஸ் இருக்கு தெரியல விஜய். தெரியும்டா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஏன் நீ ஆட்டோகிராஃப் போடல? டாடி, ஒரு புள்ள அப்பாவுக்கு ஆட்டோகிராஃப் போடுறது அவமானம். அவமானமா? பின்ன அது அவமானம் இல்லடா, பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆயிரக்கணக்கான ஜனங்க நடுவுல பெத்த புள்ள கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அதிர்ஷ்டம் எத்தனை அப்பனுங்கள்ட்ட கிடைக்கும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. Thank you டாடி. இவன் ஏன்டா அழுவுறான்? என்னாச்சு தம்பி? தேவர் மகள்ல சிவாஜி கமலாட்டம் உங்க பாசத்தை பார்க்கும்போது அடியில இருக்கிற தண்ணி எல்லாம் பொங்கி மேல வந்து கண்ணு வழியா வெளியே கொட்டுது விஜய். அது வத்தி போற வரைக்கும் அழுதுகிட்டே இரு. நீ வா டாடி. அதோ நம்ம மியூசிக்கல் கேங் ஆர்னு அங்க கேக்குது. கேங் லீடர் நீங்கிறத எப்படி விஜய்? go ahead. Thank you. என்னடா எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? விஜய், பாஸ்கெட் பால்ல ஜெயிச்சதுனால இன்னைக்கு நாம எல்லாரும் வெளியே போய் பார்ட்டி கொண்டாடலாம். Sure. சார், டெலிகிராம். டெலிகிராம்பா? எவன் மண்டையை போட்டானோ என்னவோ. விஜய், நாளைக்கு பெங்களூர் மெயில அனிதா வர போறா. Is it? I'm very happy. Sorry friends, இன்னைக்கு பார்ட்டி கேன்சல். என்ன விஜய், ப்ரோகிராம் மாத்திட்ட? அனிதா வந்தா விஜய்க்கு யாரும் தேவையில்லடா. எல்லாம் அனிதா மயம், அனிதாவே உலகம். அது சரி, அனிதா யாரு? ரப்பா 108 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. 108 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. 108 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. ஐய கிளே சுவை பாலா பியூட்டி பளபளா. 108 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. 108 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு.
தாய் நீயானால் திசையாய் மாறி நின்றிருப்பே. தொட்டில் நீயானால் சிறு பாப்பா போல் உறங்கிடவே. ராணியாக மாறினால் ரசிகனாக மாறுவே. பக்தனாக மாறினால் தேவதைய தோன்றுவே. தென்மதுரை மல்லி போல திண்டுக்கல் தேனை போல ரோஜாவின் ராஜாங்கம் நான் காணவே. மனதை மயக்கும் அண்ணாம் அது உண்டான் மனதிலே. ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. பதுமை போல் நின்றால் என் சிரிப்பாலே உயிர் கொடுப்பேன். பட்டமரம் போல் நின்றாலே கடை கண்ணாலே துளிக்க வைப்பேன். கோபம் கொண்ட வேளையில் பொட்டி பாம்பு போல ஆடுவேன். கிண்டல் கேலி செய்யும் வேளையில் என் வேலை என்ன காட்டுவேன். எப்போதும் ஊடல் உண்டு தப்பாமல் கூடல் உண்டு மனம் சேர்ந்து மஞ்சத்தில் கூத்தாடுவோம். ஆனந்தமோ கோடி அதை நாளும் தேடுவோம். ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. நடந்தா சிங்க நடை நின்றாலே நீ தங்கம் தான். நடந்தா சிங்க நடை நின்றாலே நீ தங்கம் தான். மனத்தை மீறும் மேலா அதில் மயங்கும் வெண்ணிலா. உருகி பாடுவாளாட உன்னில் வெண்ணிலா. முத்தெட்டு ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். ஏனுங்கம்மா பாய் ஃப்ரெண்ட் தேடுறீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் வேலூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து கத்துக்கிட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என் கூட பிறந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே, ஏன் வரல? ட்ரெயின் வர நேரத்தை மறந்துருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் இத பாரு, எங்கேயாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிருப்பாரு. என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அவரு கண்டிப்பா வருவாரு. டிராபிக் ஜாம் ஆகும் தெரியும்ல, கொஞ்சம் முன்னாடி வர வேண்டாம்? வரட்டும், பேசிக்கிறேன். வந்தா என்ன செய்வீங்க? காதை பிடிச்சு திருக்குவீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அப்படிதான் சொல்வீங்க. ஆனா அவர் வந்ததும் தாவி போய் கட்டி பிடிச்சு மூச்சு திணற வைப்பீங்க. How dare you? என்னையா அடிக்கிறீங்க? இந்த குரல் என்னது இல்லைங்க? பின்ன எங்க இருந்து வந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். சாரி சாரி சாரி. ஹவ் ஆர் யூ? எப்போ வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. பின்ன வந்து பார்க்கல? வேணும் தான் பார்க்கல. நான் வரலன்னு நினைச்சு நீ படுற டென்ஷனு, அந்த டென்ஷனால உனக்கு வர கோவம், அந்த கோபத்துல உன் அழகான மூஞ்சி வாடுறத பாக்கணும்னு தான் சின்னதா ஒரு அல்வா கொடுத்தேன். Take it easy, take it easy. Hey, experience, follow me. வரேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா. உங்களோட ஆடுறதே வேஸ்ட். அது போடாத சித்தப்பா, டைமண்ட் ஏச போட்டா விஜய் ஆட்டத்தை முடிச்சிருவான். அப்பா என்ன கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஐயோ ஹரிச்சந்திரா, உண்மையை பேசுற குணத்தை எனக்கு ஏண்டா கொடுத்த?
டைம் முடிஞ்சு போச்சா என் பெயிண்டிங்ஸ் போட்டில வைக்க சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறாங்க ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுதான். மிஸ்டர் விஜய், நீ இப்படி சொல்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அனிதாவோட பெயிண்டிங்க பார்த்து இப்படி பைத்தியம் மாதிரி கிறுக்குனது யாருன்னு கேட்டா இவ அழுதுகிட்டே உட்காருவா. அதனாலதான் ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுன்னு. ஏண்டா என் பெயிண்டிங்ஸ் கிறுக்குன மாதிரி இருக்கா? பின்ன உனக்கு எம்எஃப் ஹுசேன் நினைப்பா? பாத்துக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு நல்ல பேர் வரும்டா. அவளுக்கு நல்ல பேர் வருதோ இல்லையோ, அவ வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் மட்டும் சூப்பர் பேர் வைக்கலாம். எப்படி எப்படி எப்படி? கூடு இல்லாத முட்டை, ஆஹா, கிழிஞ்சு போன சட்டை, ஓஹோ, எரிஞ்சு போன கட்டை. இது சூப்பர். நீ வாய் மூடு. இல்லாத தட்டை இல்லையா தம்பி? ரொம்ப பேசுன அறுத்துடுவ உன் ருத்ராட்ச கொட்டை. ஆஹா, என்ன அழகான தத்துவம். ஐயோ, எனக்கு பத்தி தெரியுது. ஏய், என்னடா இது? முதல்ல அவளை கூல் பண்ணு. ஓகே டாடி, கூல் பண்றேன். இந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மேல தெளிச்சா கூல் ஆயிடுவா. ஐயோ நான் எவ்வளவு கோவத்துல இருக்கேன். ஹார்தல் சொல்றத விட்டுட்டு கலாட்டா பண்றியா? பாய். மாமா, நில்லு நில்லு. சாரி அங்கிள், நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன். ஏன்டா அவளை அப்படி அழ வைக்கிற? டாடி சும்மா கலாட்டா பண்ண அவ்வளவுதான். இதோ வந்துடுறேன். அனிதா, ஐயோ. அனிதா. விஜய், உண்மையை சொல்லு. என் பெயிண்டிங்ஸ் விட இங்க இருக்கிறது நல்லா இருக்கா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏய், வா. காக்கா. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? பொதுவா ப்ளூ எல்லோ யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஆரஞ்சு லெமன் எல்லோ வயலட் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். ரியலி நைஸ். தேங்க்யூ மேம். அனிதா, உன் பெயிண்டிங்ஸையும் இங்க வச்சு என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கே அல்வா கொடுக்குறியா? ஏன் பெயிண்டிங்ஸ் இங்கயா? எஸ். ஏய், ஜோக் அடிக்கிறியா? நான் இல்ல, நீதான் அடிக்கிற. வா காட்டு. விஜய், விஜய், what is this? என் பெயிண்டிங்ஸ் எனக்கே தெரியாம இங்க எப்படி வந்துச்சு? உனக்கே தெரியாம வீட்டுல இருந்து நான் பறந்து வந்துச்சா? நான் என்ன முட்டாளா? ப்ளீஸ் பிலீவ் மீ. அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் அங்கே வைங்க. ஏய், அதோ அவர்தான் இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைசர். அவரை போய் கேட்கலாம் வா. நான் ஏன் வரணும்? நீயே போய் கேளு. ஓகே. அங்க வச்சிருக்கேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. ஐ அம் அனிதா. அதெல்லாம் நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். எனக்கே தெரியாம இங்க எப்படி வந்தது? அதையெல்லாம் விஜய் தான் கொண்டு வந்து வச்சாரு. விஜய்? உங்க பெயிண்டிங் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணணும்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் முடியாதுன்னுட்டேன். டெல்லியில் இருக்க எங்க எம்டிக்கு விஜய் ஃபோன் பண்ணி பேசினாரு. அவரும் முடியாதுன்னுட்டாரு. கடைசியில ஸ்பான்சர்ஸை பிடிச்சி எங்கெங்க இருந்தோ ஃபோன் பண்ண வச்சு உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ண வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் விஜய் தாம காரணம். விஜய், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் செஞ்சு அழ வைக்கிற. ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் உயிரையே கொடுக்கிற. Really? Really, you... அனிதா, come on. Calm down. அனிதா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன அழறியா? Hey, hey, come on, be a good girl. Cheer up. எங்க கொஞ்சம் சிரி. டாடி, என்ன விஜய்? அனிதா லஞ்சுக்கு வரேன்னு சொன்னா வந்துட்டாளா? வந்துட்டாளாவா? அவளே சமையல் செய்யறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா. அனிதா சமையலா? டாடி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? துரோகமா? நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு என் உயிர் எடுக்க கூட சொல்லு. எதுக்கு இருந்தாலும் அனிதா அனிதான் சொல்லிட்டு இருக்க? ஓ, சமையல் மகிமையை பத்தி அப்பா கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டேன். டாடி, ஒருத்தனை கத்தியால குத்துனா செத்துருவான், பாம்பு போட்டாலும் செத்துருவான், ஆக்சிடென்ட் ஆனாலும் செத்துருவான். ஆனா ஒரு விஷயம் பாரு, அனிதாவோட சமையலை சாப்பிட்டோம்னா எந்த ஒரு வியாதி இல்லாம நிம்மதியா மேல அனிதா அவ்வளவு talent ஆ? போயிடலாம். நீ உடனே கிண்டல் பண்ண வேண்டியது இல்ல. ஏதோ பொம்பளை இல்லாத வீடாச்சு, பாவம் ஏதாவது ருசியா சாப்பிட்டா என்ன கிண்டல் பண்றியா? உன் லஞ்ச் வேணும், ஒண்ணு வேணும். இந்த குட் பை. டேய், அனிதா சாப்பிடாம போறடா. டேய், அவளை நிறுத்துடா. நடக்கணும்னு எனக்கு தெரியும். நேத்து நீ அவார்ட் வாங்கும் போது எடுத்த போட்டோ. போட்டோ காமி.
விஜய் 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 போட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய் Come on, come on, come on, come on. குடுத்துறா டேய் குடுத்து சொல்லுங்க விஜய் Okay, 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 எடுத்துக்க. come on chicken பாப்பா வெளிய வா என்ன அடி பாப்போம் அடி டாடி டாடி ஐயோ மாட்டணும் ஓகே இத பாக்கும்போது எனக்கு அப்படியே காதுல மிதக்குற மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ மலைய சுமக்கிற மாதிரி இருக்கு I love this விஜய் thank you so much thank you ஹோட்டல்ல நான் அழகா இருக்கேனா டைட்டானிக் படத்துல வர கிழவி மாதிரி இருக்க சாரி 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 சாரிடா வந்துட்டேன் மேடம். ஐயோப்பா இது என்ன மெயின் மார்க்கெட் நினைச்சிட்டியா இடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கற என்ன பாஸ் அடி வாங்கின ஆடிட்டர் மாதிரியே நிக்கிற பேஸ் உடைஞ்சிருச்சா பிரம்மச்சரியமே உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கிரீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹோண்டா கார்ல போறாளே அவ எனக்கே அல்வா கொடுத்துட்டா உனக்கே திருநெல்வேலி அல்பாவா உனக்கு அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணும் அவ்வளவுதானே அந்த பொண்ணோட கார் டிரைவர் என்ன அப்பப்ப மீன் மார்க்கெட்ல இடிச்சுக்கிட்டே இருப்பா அவனுக்கு வலிய வீசுற அந்த பொண்ணோட அட்ரஸ் நான் கண்டு ஹலோ எச்எச்பி கையில என்ன தப்பா ஒண்ணு இல்ல மீனு. மீனா ரொம்ப நல்லா இருக்கு அது இருக்கட்டும் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும் என்னது? நேத்து ஹோண்டா கார்ல அழகான பொண்ணோட ஆடியோ ஷாப் வந்தீங்கல்ல வந்தேன். அந்த பொண்ணோட பேரு அவளோட அட்ரஸ் எப்பப்போ எங்கெங்க இருப்பாங்கற மொத்த டீடைல்ஸும் வேணும் அதேக்கன் நான் உள்ள போய் மீனை வச்சுட்டு வந்து சொல்றேன். என்கிட்ட சொல்றதுக்கும் மீனை உள்ள வைக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அட்ரஸ் கேட்டா ட்ரெஸ் மாத்திட்டு ரோபோ மாதிரி வரா இது சம்பிரதாயமா இவ்வளவு பணிவு தேவையில்லை டீடைல் சொன்னா போதும் டைட்டானிக் டைட்டானிக்கா எங்க அம்மா சம்பந்தப்பட்ட டீடைல உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க அம்மா பேரு சாந்திங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? செத்தாலும் ஏண்டே நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க அம்மா ஜெமினி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஃப்ளவர் பொக்கே ஷாப்புக்கு வர்றாங்கங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? டைட்டானிக் எங்க இருந்தா வந்த இந்த அரவை காட்டு டைட்டானிக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பிடு போட்டா அடிச்சதுக்கு அப்புறமா கும்பிடு போடுறா எது எப்படி இருந்தா என்ன எனக்கு வேண்டிய டீடைல்ஸ் கிடைச்சாச்சு தட்ஸ் ஆல் விஜய் இதுதான் ஃப்ளவர் பொக்கே ஷாப் அதெல்லாம் எனக்கும் தெரியுது அந்த ஃபிகர் எங்க வர நேரம் ஆச்சு வந்துருவா வந்துருவா ஓ வந்துட்டா ஹலோ என்னது பூவு எதுக்கு லவ் தேங்க் யூ வெரி மச் மறுபடியும் என்ன மறுபடியும் பூவு எதுக்கு லவ் தேங்க் யூ so much thank you very much thank you oh my god oh so happy பத்தாயிடுச்சு அதோ ஏய் செம்ம ஃபிகர் ஓ தேங்க் யூ இந்த ரோஸ் எடுத்து போய் தைரியமா கொடு ஆல் தி பெஸ்ட் ஓகே அது நல்லா இருக்குல்ல அந்த ரோஸ் கலர் புக்கே நல்லா இருக்கு எஸ் Excuse me, என்னது I love you.
என் பேரு தெரியாது மத்த விவரம் தெரியாது ஒரு பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றியா இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லவ் எங்க இருந்து வந்ததா எனக்கு இந்த லவ்னால அலர்ஜி இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்ச ஈவ் டீசிங்னு ஒரு போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன் இடியட் எஸ் மேடம். டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் ஷிட்டி ஷெல்டன் புக் வந்திருக்கா இல்ல மேடம், ஸ்டாக் வந்து தீந்து போச்சு. ஓ ஷிட் எனக்கு ஒரு புக் எடுத்து வைக்க சொன்னேன்ல சாரி மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒரு புழு. வாட் புழுவா யூ மீன் இன்செக்ட் நீங்க ஒரு புத்தக புழுன்னு சொல்ல வந்தேன். உங்க கனவு பத்தி சொல்லுங்க. டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ்ங்கற தி கிரேட் சிட்னி ஷெல்டன் எழுதின புத்தகத்துக்காக நீங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க. ஸ்டாக் இல்ல நாங்க. அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போறீங்க. am I right? உங்களுக்கு எப்படி தெரியும் அது எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். பின்ன லிப் அசையவே இல்லையே லிப் அசையாம பேசுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. யூ மீன் வென்டிலோகிச யா வென்டிலோகிஸ். ஓகே தென் நான் அந்த புக்குக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபேஸ் ரீடிங். என்ன சொல்றீங்க உங்க ஃபேஸ் ஸ்டடி பண்ணி உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். அப்படினா ஃபேஸ பார்த்து அடுத்தவங்க மனசுல இருக்கிறத உங்களால சொல்ல முடியுமா யா என்னோட ஸ்பெஷல் டேலண்டே அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? யா இவனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது. நான் புக் வாங்க வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி வேஷம் போடுறான்னு நினைக்கிறீங்க, ரைட்? கரெக்ட். இப்போ அது ஒத்துக்கிறீங்களா எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு? யூ ஆர் ரியலி கிரேட் Thank you. உங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு a gift. Tell me your dreams. Please. Thank you very much Miss சாந்தி. சாந்தி. அப்பா. Hello, how are you? அது சரி என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் இது எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட். முன்னால பார்த்த மனசையும் பின்னால பார்த்த பேரையும் சொல்ல முடியும். வாவ் பை தி பை எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது. சோ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக கூடாது. நாம மறுபடியும் சந்திக்க கூடாது. யூ காட் பை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நீங்க என்ன நினைக்க கூடாது. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்கவே கூடாது. ஓகே? ராத்திரி 10 மணிக்கு. He's a different guy. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்காத. நினைக்கல நிச்சயம் நினைக்கல இங்க இப்படி வந்தீங்க நீ நினைச்ச வந்துட்ட. இல்ல நான் நினைக்கல இன்ஃபேக்ட் நினைக்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சேன் நினைக்க கூடாதுன்னு நினைச்ச அதனால தான் வந்துட்டேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க எங்க அம்மா பார்த்தா ரொம்ப டேஞ்சரான போயிடுங்க ப்ளீஸ் நினைக்காதன்னு சொன்னேன். டேஞ்சர்னு வேற சொன்னேன். Now I can't help it. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க No. நீங்க போயிடுங்க போங்க 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 போங்கன்னு சொல்றேன்ல போயிடுங்க போங்க என்னம்மா வீட்டை நகர்த்தி வைக்கிறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் என் பிரமையா இந்த மாதிரி பிரம்ம வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல்லாம் படிக்காத என்ன. டாடி இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்ட்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சேனோ அதையும் பார்த்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடுகட்ட ஆளு நீ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போ போய் தூங்கு. அம்மா நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா எதுவும் செய்ய மாட்டேன். பா போத்திக்கலாம். Who's this? Excuse me. Hi, என் பேர் பிரகாஷ். என் பேர்ல கேஷ் இருக்கிற மாதிரி என் கையில எப்பவும் ஃபிளாஷ் இருக்கும். மாடலிங் போட்டோகிராஃபர். Click. Can I have your photograph? No. At least eyes? Just the nose? No. Okay, fine. The lips? No. Hey, come on, say something. No. No, no, no.
ஏன் போட்டோ உனக்கு எதுக்கு? லுக் மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ. உங்க ஃபேஸ் ஃபிகர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் லைஃப்க்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துருவீங்க. சாரி, மாடலிங் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல. கலக்குறா. யூனோ உண்மைதாண்டி. ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ரியலி அது ரியலா பிரமையான்னு எனக்கு தெரியாது. பட் I really touched him. அவரை புடிச்சு நானே பலவந்தமா வெளியே தள்ளிட்டேன். I was really confused. ஐயோ, நான் சொன்ன பாரு, அவர் வராரு. பாருங்கடி. என்ன பாத்தீங்களா? அங்க யாரும் இல்லையே. அந்த சிங்க நடைய பாருங்கடி. என்னால பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் பிரமையில விழுந்துட்ட போல இருக்கேன். என் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்காருடி. ஐயோ, என் கண்ணுக்கு தெரியறாரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னால அவரை தொட முடியுது. நல்லா பாருங்க. எனக்கு தெரியுதாடி. அவங்க கண்ணுக்கும் தெரியறேனா? சொன்னல, நினைக்காத டேஞ்சர். நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாருன்னு சொன்னேனே, இவர்தான். சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? உன் பேரு நிர்மலா. சாந்தி உன்னை விட அழகா இருக்கான்னு உனக்கு ஜெலஸ். Oh my இந்த God. விஷயத்தை நீ கல்பனா கிட்ட சொன்ன. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். மேடம். நானே சொல்றேன். பாவ் பாஜி, எஸ் சார். பேல் எஸ் சார். எல்லாருக்கும் அதை கொண்டு வாங்க. Okay. கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவ் பாஜி பேல்பூரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கல்ல? நம்பவே முடியல. I can't believe this. லுக் சாந்தி, வாழ்க்கையில ஒரு தடவை சந்திச்சவங்கள மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் நினைக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்ச, இனி நினைக்காத. வா. ஓகே. மின்சார கண்ணா. என் பொண்டாட்டி என்ன காப்பாத்து பாண்டவன். டேடி டேடி, நம்ம ஃபேஸ பார்த்து மனசுல இருக்கிறத சொல்லுவாருன்னு சொன்னேனே, அது அவர்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இவரு உங்க அப்பா. இத பாருப்பா, என் பொண்ணு உன்னை பத்தி நிறைய புலம்பிருக்கு. ஆனா நான் நம்பல. நீங்க நம்பினா எனக்கு என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? ஹலோ, நான் நம்பணும்னா என் முகத்தை பார்த்து என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்லணும். அப்பதான் நம்புவீங்க. உங்களுக்கு உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப பயம். வீட்டுக்கு போனதும் ஏதாவது நாவல சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, கரெக்ட்? அட பாவி, எனக்கும் என் பொண்ணுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாத டாப் சீக்கிரட்ட சொல்லிட்டேன். நீ மனுஷனே இல்ல மகா பிரபு. இப்போ நான் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னு, சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக வந்தீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் அங்க கியூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் போங்க. வாமா. அவங்க எதுக்கு, அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நீங்க போங்க. அதுவும் கரெக்ட் தான். உங்க அப்பாவோட ஆசை கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சந்தி, நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க. நானா? எஸ். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியும்னா தெரியாது, தெரியாதுன்னா தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற ஒரு தெரிஞ்சும் தெரியாத குழப்பத்துல இருக்கீங்க. அது யாருன்னு நீங்க சொல்லலாம்ல? தேவையில்ல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓம் லவ்வாய் நமஹான்னு இந்த கோயிலை 3 தடவை சுத்தி வந்து அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். It's really exciting. ஓம் லவ்வாய் நமஹா. லவ்வாய் நமஹா. ஓம் லவ்வாய் நமஹா. ஓம் லவ்வாய் நமஹா. ஓம் லவ்வாய் நமஹா. கவலைப்படாதம்மா, உன்னை கட்டிக்க போறவன் நான் இல்ல. சீக்கிரமே கல்யாண பிராப்திரஸ்து. கல்யாண யோகம் நோக்கு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ஆகாயத்துல கைத்த கட்டி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு ஜெட்டுல ஏறி அசுர வேகத்துல உன்னை பார்க்க வந்துட்டு இருக்க. கொஞ்சம் அங்க பாரு.
ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா குங்கு நாக்கு கோலம் போடட்டா அட தந்த நாக்கு தாளம் போடட்டா தோளை தொட்டு நீயும் கைகட்டு ஜிலி ஜிலுவன கலகலவன இளமையை ஆடி பாடி நீயும் சீராட்டு குலாபி என் ஜிலேபி நீ என்னை ஏத்துக்கோ குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா அட குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா பாதி இங்கு மீதி அங்கு வாடி போயாச்சு மதுர சமதை மடை திறந்திட ருசித்திட நேரம் காலம் யாரும் தப்பாது கையோடு நீ கைகூடு உடல் சுடுகின்றது ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு மல்லி அந்த மாலை எடுத்துட்டு வா. சரிங்க இங்க உட்காருங்க சௌக்கியமா டேய் சந்திரா இங்க வா ஐயா இவங்க யார் தெரியுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தேவையானது கிட்ட இருந்து கவனிச்சுக்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சம்பந்தி எதுவா இருந்தாலும் கேளுங்க ஆட்டுங்க ஏய் டைட்டானிக் ஐயா இங்க வாடா நாங்க யார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்ப நீ யார் பொண்ணு வீட்டுக்காரன் மரியாதை கையை கட்டி நில்றா போய் எங்களுக்கு 2 காஃபி எடுத்துன்னு வாடா ஐயா போட ஆ. சீட்டு கிழிஞ்சிரும் ஆஹா சாரி சாரி ஐயோ என்னது இது கணத்துல வெஷ்டப்பட்டு கூட வச்சுக்காம இப்ப பாருங்க யாரு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடந்துக்கிறா மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா இல்ல பின்ன யாரு விஜய் தம்பிக்கு வேண்டியவங்க வேண்டியவங்கன்னா வேண்டியவங்க தான் அதான் எந்த அளவுக்கு வேண்டியவங்க அவங்க எந்த அளவுக்கு வேண்டியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி உங்கள்ட்ட சொல்ல முடியும் ம்.
யாருக்கு இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றா? விஜய்க்கு வேண்டியவங்கன்னா இப்படி மேல விழுந்து விழுந்து பேசணுமா? இது சரியா படல. எதுக்கும் சாந்தியை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். சார் காபி சார். காஃபியா? நான் டீ கேட்டா நீ காஃபி கொண்டு வரியா? இல்ல சார், நீங்க காபி தானே கொண்டு வர சொன்னீங்க. வேணா அண்ணாச்சி கேளுங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு போய் சொல்லுவோமா? நான் டீ தான் கேட்டேன். கொண்டு வரியா இல்ல மேரேஜ் நிறுத்திடுமா? வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். நீங்க டீ தான் கொண்டு வர சொன்னீங்க. இந்த மரமண்டி காபி கேட்டுருச்சு. டீயோ கொண்டு வர சார். சீத்து கிழிஞ்சிரும். ஐயோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இது என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்களுக்குள்ள என்ன கன்றாவி வரவோ யாருக்கு தெரியும்? டீ சார். டீயா? பெப்சி கேட்டா டீ எடுத்துட்டு வரியா? எனக்கு பெப்சி தான் வேணும். இல்லன்னா மேரேஜ் நிறுத்தி. வேண்டாம் 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 சார், வேண்டாம் சார். நீங்க பெப்சி தான் கேட்டீங்க. தாலி கட்டுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பெப்சி கொடுத்து டைட்டானிக் படம் காட்டுவேன். சீத்து கிழிச்சிருவேன். அவனை என்ன பத்தி என்ன நினைச்சியா? ஓ சாரி சாரி. எனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்காது. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? சாந்தி, சாந்தி, என்னது நீ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்க? அட்வான்ஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க இது? நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு உங்களை பத்தியும் அனிதாவை பத்தியும் வாய்க்கு வந்தபடி உளர்னாங்க. எங்க அம்மா மட்டும் என்னவா? அது என்னடி உன் வீட்டுக்காரரு அந்த பொண்ணு கிட்ட சிரிக்கிறதும் மேல மேல விழுகிறதும் அப்படி தொட்டு தொட்டு பேசுறதும் இது என்ன கூத்துடின்னு அசிங்கமா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நேக்கா பேசி விஷயத்தை எல்லாம் கறக்க சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்னி ஷெல்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் நாவல்ஸ படிச்சவனா? நான் போய் தப்பா நினைப்பேனா? வாவ். ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை தப்பா நினைச்சா என்னால தாங்க முடியாதுங்க. உனக்கு என் மேல டவுட் இல்லங்கறப்ப யார் என்ன நினைச்சா உனக்கு என்ன? அது கரெக்ட் தாங்க. ஆனா எனக்கு டவுட் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னங்க இது? ப்ராமிஸ். ஐயோ, இது என்னங்க ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பண்றதுல இது ஒரு புது ஸ்டைல். இன்னொரு பக்கம் கொடுக்கட்டா? சி, போங்க. உன்ன மாதிரி அழகான மனைவி கிடைச்சதுக்கு ஐ அம் ரியலி ஹாப்பி. இந்த இடி சத்தம், மின்னல் ஒளி எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குல்ல? நீ மழையில நனைச்சுக்கிட்டு என்ன இன்னும் கட்டி பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா கிக்கா இருக்கும் தெரியுமா? நாம இந்த சீனை மழையில வச்சுக்கலாமா? நினைச்சு போடுவாங்க. ஓ மை காட், மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? மனசு தளராத விக்ரமாதித்தனுக்கு நான் சொந்தம். ஆக்சுவலி காலையில பேப்பர்கார வரதுக்கு முன்னாலே வந்துட்டேன். பேப்பருக்காக நீங்க வெளியில வந்தீங்க, ஆனா என்ன பார்க்கல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுங்க. ஈவினிங் பால்காரன் புண்ணியத்துல வெளியில வந்தீங்க, என்ன பாத்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கிளிக். கேன் ஐ ஹேவ் யூ போட்டோகிராஃப்? நோ 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 நோ. இங்க பாருங்க, நான் உங்க போட்டோவை மாடலிங்காக கேட்கல, என் இதயத்துல வச்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ப்ளீஸ். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஓவரா இல்லைங்க, ஓபனாவே கேக்குறேன். நீங்க சம்மதிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாட்? ஆமாங்க, உங்க சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கேன். இதோ என் விசிட்டிங் கார்டு. காதல் கல்யாணம் சொல்லி நீங்க என் பின்னால சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ் கெட் அவுட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு ஃபோன். ஹாய் அனிதா. ஷூர், சாயங்காலம் வரல, அப்ப பேசுறேன். ஓகே. Can I have
your photograph. At least eyes, nose, at least lips. Come on, say something. என்ன புதுசா பேசுற? இந்த ரேஞ்சில ஒருத்த அடிக்கடி என்ன தொல்லை பண்ணிட்டு இங்க வரா. நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளாரே வந்துருவானோன்னு பயந்துதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். மறந்துட்டேன். விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தான். பிரகாஷ் செத்தா. அவன் கண்ணை Oh குத்தி my God. மூக்க உடைச்சிடுறேன். ஐயோ. அட்லீஸ்ட் அவன் தலையை வெட்டிடுறேன். That's it. Okay, wonderful. Let's change. Come on, let's go. Hi. Excuse me. Can I have your photograph? Click. Okay, your eyes, your nose. Okay, the lips. Come on, say something. You click. You know Anita, right? Click. I'm Vijay. I'm Prakash. Please come. Like to have some Coke? Yeah, Please. thank you. அனிதாவோட போட்டோ உங்க இதயத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, அந்த விஷயத்தை பேசலாம்னு வந்தேன். நீங்க அனிதாவுக்கு என்ன வேணும்? வெல் விஷயம், ஜஸ்ட் வெல் விஷயம். I see. அனிதா பத்தி உங்களுக்கு சில டீடைல்ஸ் சொல்லணும். அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமே நான் தான். Oh, no problem. பட் என்ன பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். ஒண்ணும் தேவையில்லை. அனிதா உங்களை விரும்புறா. அதான் உங்க குவாலிஃபிகேஷன். பை பை முகூர்த்தம் போய் வச்சுக்கலாம். Look. Never mind. எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். Take a seat. Thank you. கண்டிஷன் நம்பர் 2, என் மேரேஜ் திருப்பதியில தான் நடக்கணும். அதுவும் சிம்பிளா நடக்கணும். அதான் என்னோட ஆசை. Okay. என் சார்பில் யாரும் வர மாட்டாங்க. அனிதா சார்பில் நீங்க வந்தீங்கன்னா I'll be more happy. You have to take photograph. Click. You can take my job, huh? Click. கண்டிஷன் நம்பர் 3. சொல்லுங்க. மேரேஜ் திருப்பதியில் நடந்தாலும் நான் மட்டும் மொட்டை அடிச்சுக்க மாட்டேன். இதுக்கு நான் கல்யாண மாப்பிள மொட்டை தலையோட இருந்தா நல்லா இருக்காதுல்ல. These are my conditions. எந்த ஒரு கண்டிஷன்? அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நீ நல்லா கவனிச்சுக்கணும். Sure. எனக்கு இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. You mean this thing? No, this thing. Oh, thank you. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது அனிதாவோட அதிர்ஷ்டம். முகூர்த்தத்தை கூடிய சீக்கிரத்துல வச்சுக்கலாம். ஓகே? Sure. Click. Click. Chunga chunga chunga. 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 சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே. அன்புதான் உன்னை நானும் எடுக்கவா, ஆட்டு பில்முதான் உன்னை நானும் எடுக்கவா. நானே தான் அந்த சக்தி விட்டுவேன். சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே. எங்க பாதுகாப்பு எதுவும் இல்ல டூப்பு, இளவும் பஞ்சு சிரிப்பு, எடையை இல்ல இடுப்பு. தேனி பூவிதழ் முழு தங்கம் உன்னுடல், கொள்ளை அடிக்கிறேன் ராத்திரி வா. ரஹ்மான் மெல்லிசை நடையில் கேக்குதே, ரசிகன் அழைக்கிறேன் மடியில் வா. இந்தியாவை உனக்கு ஈடு இல்லையே. சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே.
மாயம் செய்யும் அழகு மைக்ரோசாஃப்ட் சொகசு எக்கச்சக்க ஸ்டைலு கார்கை போல தில்லு பாடும் வெண்ணிலா பாசத்தேரின் மின்னலா கோடம்பாக்கத்தின் தேன் பல்லா காமன் மோடலா இல்லை காதல் கூடலா சேலை கட்டிய தென்றலா உயிர் நனைய நனைய எழுதும் கவிதை நீயடி சங்கு 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 ரே சூப்பர் சிற்பம் உனக்கு முன்னே ஹாசரே சங்கு 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 ரே பார்த்து பார்த்து சப்பு கொட்டு எங்குரே கச்ச வாக்குதான் புது ஹாட் அட்டாக்குதான் கச்ச வாக்குதான் புது ஹாட் அட்டாக்குதான் என் ஸ்டைலை படம் பிடிக்க நீ ஸ்பான்சர் பிரகாஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. இனிமே இவளுக்கு எல்லாமே நீதான். வாழ்நாள் பூரா இவளை கலங்கமா பார்த்து. டோன்ட் வரி விஜய். விஜய் என்னம்மா மசால் தோசை யார் பண்ணாங்க? நம்ம மல்லியா? இல்லைங்க நான் தான் பண்ணேன். நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. இந்த சாப்பிடு. ஏய், நீ ஏன்டா அழுவுற? அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல சித்தப்பா, அதான் எமோஷன் தாங்க முடியாம அழுவுறேன். நான் போய் அவங்க சந்தோஷத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க புருஷ பொண்டாட்டி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு இங்க காப்பில உப்பு போட்ட மாதிரி? நீ போடா. டேய் விஜய், நீங்க காதல் தோசையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடும் போது பட்ட கஷ்டமெல்லாம் நினைவுக்கு வருதுடா. என்ன கஷ்டம்டா? அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு சாந்தியை காதலிக்கிறதுக்காக, அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக, அவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சி அந்த டைரி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த டைரி கைக்கு வந்ததும் உனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு சொல்றதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஐயோ, இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும்னு. எந்த டைரிடா? பைத்தியக்கார. எல்லா விஷயமும் வந்துடுச்சா? ஐயோ ஹரிச்சந்திரா, எனக்கு ஏன் இந்த உண்மையை பேசுற குணத்தை கொடுத்தேன்னு தெரியலையே. வரம்மா, மவன செத்தடா நீ. சாந்தி, என்கிட்ட பேசாதீங்க. என் பேச்சுக்க. என்னது கேக்குறது? என் டைரி திருடிட்டு உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் வரும்னு என்னை ஏமாத்திட்டீங்க. சாந்தி, நான் அந்த டைரி திருடினதே உன் மனசு திருடத்தான். பொய் பொய் பொய். நீ என்ன தப்பா நினைச்சாலும் சரி, உன்னை காதலிச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இப்படி சின்ன அல்வா கொடுத்தேன். டேக் இட் ஈஸி. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அனிதா, நான் இல்ல. டோட்டலா நீ அவுட்ரா. ஐயோ சாந்தி. அப்படின்னா அனிதா சொன்னதுனால தான் நீங்க என்ன காதலிச்சீங்களா? நோ 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 நோ. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் அனிதா ஐடியா கொடுத்தா. உன் மனசை வேதனைப்படுத்தினதுக்கு சாரி டியா. என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துனீங்க. அதனால தான் நான் உங்களை மன்னிக்கிறேன். Thank you. ஆனா இன்னொரு தடவை ஏமாத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னங்க இது? ஏ, இந்த பக்கமும் ப்ராமிஸ் பண்ணணுமா? சி, போங்க. Hi girls. Hi. How are you? Yeah, fine. Hey, look there. சரிக்கா. இவதானே பிரகாஷ் வைஃப்? எஸ் எஸ். ஹாய் மிஸ்ஸஸ் பிரகாஷ். ஹாய். என்ன ரொம்ப அனீசியா வாக் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவருக்காக தான் வெயிட் பண்றேன். அப்படியா? இப்பதானே கார் பார்க்கிங்ல பார்த்தேன். கார் பார்க்கிங்லயா? Look Preeti, கல்யாணம் ஆன மட்டும் என்ன? I still love you. Come on, get in. So sweet. என்ன சைலண்டா இருக்க? ஓ, கொஞ்சம் முன்னால நீ பார்த்த இன்சிடென்ட் நினைச்சா? Look, live it and forget it. Okay? Come on, speak to me. எவனோ செத்த மாதிரி ஏன் அமைதியா இருக்க? You're right. செத்து போச்சு.
என் ஆசைகள் கனவுகள் எல்லாம் செத்து போச்சு. ஓ உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கௌரவம் எல்லாமே. ஹே டோன்ட் பி சிலி. போட்டோகிராஃபி என்னோட ப்ரொஃபஷன். நான் அழகான பொண்ணுங்களை தொடுறது, அழகான பொண்ணுங்க என்ன தொடுறது, இட்ஸ் வெரி காமன். இட்ஸ் மை ஜாப். அனிதா, இதெல்லாம் பார்த்து கண்டுக்காம விட்டுடணும். அனிதா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்துக்கிறது, பொண்டாட்டி மனசை நோக்கடிக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும். ஐ டு அக்ரி. என்ன செய்யறது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். Hi guys. Hello Shankar. How are you? ரூமுக்கு போலான்னு சொன்னியே பிரகாஷ். Yeah, sure. Oh. No. Actually, we'll sit here. We'll have some beer. Let's have some fun. Let's enjoy. Laila, do you remember that day? பார்ட்டிக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் கார்ல உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ Yeah. என் பொண்டாட்டி நம்மள பார்த்துட்டா. Yes. Did she create any problem? Bullshit. அவளுக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருக்கு? ஆனா அவ சப்போர்ட்டுக்கு ஒருத்தன் இருக்கான். போருக்கி. அவன்கிட்ட சொல்லி அழுதுருக்கா. அவ என்ன செஞ்சான் பிரகாஷ்? வேற என்ன செய்வா? அவ கூட சேர்ந்து அவனும் அழுது. பிரகாஷ், உங்க வைஃப் என்ன விட அழகா இருக்கும்ல? பின்ன ஏன் பின்னாடி சுத்துறீங்க? Come on man. உன்ன அவ கூட கம்பேர் பண்றதா? She is okay. பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கா. ஆனா தலைவலி கேஸ். Fool. She is completely vegetarian. She is a sentimental fool. நான் அவளை மட்டும் தான் பார்க்கணுமா? What nonsense. அவளுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணுமா? She is crazy man. Absolutely crazy. Hi, Prakash. Hi. Come. Hi. Hey, cute dog. ஒரு விஷயம் தெரியுமா? என் வைஃப் கூட ஒரு நாய் வளர்க்கறா. ரொம்ப விசுவாசமான நாய். என் வைஃபை பத்தி ஒரு வார்த்தை பேச விடாது. இப்ப கூட இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் கிடுகிடுன்னு போய் சொல்லிடும். Watch dog. Come on, doggy. Cute dog. You want a biscuit? Catch. Get him! அனிதாவுக்காக உன்னை உயிரோட விடுற இல்ல பிஹேவ் யுவர்செல்ஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Thank you டாக்டர். Thank you. ஹலோ. சாந்தி சொல்லு. என்னங்க அங்க ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் ஆபீஸ்லயே உட்கார்ந்திருக்கீங்க? சாரி சாந்தி, எனக்கு அர்ஜென்ட் ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நீ போயிடு. ஒருவேளை மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நீங்க டைரக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே. அனிதா, ஏய், புருஷனை அடி வாங்க வச்ச தர்ம பத்னி என்னடி செய்யற? பிரகாஷ் என்னாச்சு? என்னாச்சா? நீ செஞ்ச வேலையால வயிறு பத்தி எரிஞ்சு குடிச்சிட்டு வந்திருக்க. அதனால வாய்க்கு வந்தபடி பேசுவேன். நான் என்ன செஞ்சேன்? எவ்வளவு அழகா நடிக்கிறடி. ஏய், நீ அந்த அந்த விஜய் கையில அடி வாங்க வைக்கல? ஏன் இப்படி பேசுறீங்க? என் லைஃப் என் இஷ்டம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. கேட்கறதுக்கு நீ யாரு, அடிக்கிறதுக்கு அவன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தப்பு இல்ல, நடந்துக்கிற முறை தான் தப்பு. ஓ, அதனால என்ன ஆளை வச்சு அடிச்ச போல. என்ன சொல்றீங்க? நான் எங்க அடிக்க வச்சேன்? எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன். டாக்டர் என் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நமக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நமக்கு இல்ல, குழந்தை பிறக்க போறது உனக்கு. உனக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க? எஸ், உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் இல்ல, அந்த விஜய். என்ன உன் ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? ஏய், என்னடி ஓவரா எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியம்னா? போ போ, போய்
அவனுடைய குடும்ப நடத்த ரைட் சார் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேனேஜர் நான் மீட்டிங் சார் ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு அவருக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை இருக்கான் மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு ஓஹோ சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு உன் குடும்பத்தை கெடுத்துருவான்னு. என் பேச்ச கேட்டியா? அவங்க 2 பேரும் தப்பா பழகலைன்னு சாதாரணமா விட்டுட்ட. இப்பவும் எதுவும் கெட்டு போகல. கட்டி பிடிக்கிற வரைக்கும் வந்த அவங்க விஷயம் குடும்பம் நடத்துற அளவுக்கு வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. மாப்பிள்ளை ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வந்திருக்காருன்னா இவங்க 2 பேரும் எங்க தங்கி இருந்தாங்களோ என்னவோ. உன் புருஷன்கிட்ட அதட்டி கேளு. அழுதா ஆம்பளைங்க பணிய மாட்டாங்க, மிரட்டணும். அப்பதான் நம்ம வழிக்கு வருவாங்க. புரிஞ்சுதா? அம்மா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதே ரேஞ்சில தான் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன எழுத்தா ஓங்கி மண்டையில ஒண்ணு போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலா மேட்டர் ரிவர்ஸ் ஆகி போட்டு ஜாக்கிரதையா இருங்க. ஷட் அப். போய் உன் வேலையை பாரு. அதே தான் நானும் சொல்றேம்மா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கணும். இல்லாட்டி போனா மேட்டர் ஊசி போன பிரியாணி மாதிரி ஆகி போயிடும். சாந்தி காஃபி. குட் மார்னிங். சாரி சாந்தி, ராத்திரி நான் வரதுக்குள்ள நீ தூங்கிட்ட. எழுப்ப வேண்டாம்னு நானும் படுத்துட்டேன். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? ஆடிட்டர் மீட்டிங் இல்லையா? அங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு அந்த அளவு கூட லேட் ஆகாதா என்ன? மறந்து போயிட்டேன். லாஸ்ட் மினிட் ஆடிட்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஓ, மழை வந்ததுல மழையில நினைச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்ல? எந்த பொண்ணையாவது கட்டி பிடிச்சிருப்பீங்க? என்ன சாந்தி, நீ என்ன பேசுற? மழையில நீங்க அடிச்ச கூத்த பாத்தங்க. ஓ அதுவா? பாவம் அனிதா ராத்திரி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா. கரெக்டா அந்த சமயம் எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆச்சு. சரி, நாம 2 பேரும் ஃபங்க்ஷன் போகிறோமே வீட்டுக்கு வரப்ப அவளை பார்த்தேன். ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்லணும்னா அவ்வளவு இறுக்கி கட்டி பிடிச்சுதான் ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. என்ன சாந்தி புரியாம பேசுற? ஆமாங்க, நான் பேசுறது தப்புதான். அனிதாவை பத்தி பேசுற உங்களுக்கு கோவம் வந்துரும். அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதை என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. எதுக்கு? பொண்ணுங்களுக்கெல்லாம் உன் மேல கிரேஸ். எல்லாரும் ஏன்டா உன் பின்னாடியே சுத்துறாங்க? கிளிக். ஏன் தெரியுமா? Because I'm a number 1 photographer. Not only that, I'm a playboy too. கிளிக். யாரா அவன்? விஜய் இருக்கான்ல, அவனோட அப்பன்டா. எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருப்பான். இங்க பாருங்க பிரகாஷ். கேர்ள்ஸ், வாட். உன் பையன் என் ஷர்ட்டை பிடிச்சா, நீ என் காலை பிடிக்க வந்த. அனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்க. உங்க காலை பிடிக்க சொன்னா கூட பிடிக்கிற. அனிதா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏண்டா, பாய் ஃப்ரெண்ட் கையால புருஷனை அடிக்க வச்ச பொண்ணு நல்ல பொண்ணு? அது என் பையன் விஜய் பண்ண தப்பு. ஆத்திரப்பட்டு உங்களை அடிச்சிட்டான். அதுக்கும் அனிதாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு அனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய் ஸ்டாப் இட். ஜஸ்ட் ஷட் அப். ஏண்டா, இன்னொருத்த பொண்டாட்டி கூட சுத்துறது தப்புன்னு பையன் கிட்ட சொல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான். ஐயா, காய் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா அது வரைக்கும் அறுத்துட்டு அதை உபயோகிக்கலாம். முழுசா கெட்டு போச்சுன்னா முனிசிபாலிட்டி குப்பை தொட்டியில போடுறதை தவிர வேற வழி கிடையாது. இது அந்த டைப் கேஸ். ஐ ஓல்ட் மேன், அந்த விஜய்க்கும் உனக்கும் அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறத தவிர வேற வேலையே இல்லையா? அது சரி, அந்த விஜய்க்கு நீ அப்பாவா இல்ல பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்? பயமுடா, உன்ன மாதிரி பொறுக்கியாலதான் பிரகாஷ் கெட்டு போறாரு. என்னடா சொன்ன? யூ டர்ட்டி ராஸ்கல். எங்க அப்பா மேலேயே கை வாங்குறியா? உன்னை வெட்டி விஜய் சொல்லாத விட்டு. How dare you? என் ஃப்ரெண்ட் அடிக்கிறியா? உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத உனக்கு இந்த பொறுக்கி ஒரு ஃப்ரெண்ட்? ரொம்ப ஓவரா ஆடுற. இன்னொரு தடவை அனிதாவுக்கு ஏதாவது கொடுமை பண்ணனு தெரிஞ்சது நீ உயிரோடு இருக்க மாட்ட. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்க அப்பா உன் கூட பேச வந்தாரு. நீ ஒரு மிருகண்டா. வாங்கப்பா. கிளிக். நாம கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்லம்மா. சில நேரம் நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடும். நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அதுவும் அங்க தூரத்துல பாரு,
அந்த வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி தெரியுதுல? தெரியுது. ஆனா சேராது. அப்படின்னா நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா. நீ பார்த்தேன்னு சொன்னது கூட அந்த மாதிரி தாமா. அனாவசியமா மாப்பிள்ளைய சந்தேகப்படாத. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்காத. மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் சொல்றதை கேளுமா. May I come in? இத பாருங்க. அதான் எப்பயோ பாத்துட்டேன்ல, புதுசா நான் காட்ட போறேன். என் மேல கோவம் போயிடுச்சா? ஆ, நடந்ததெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? ஆ, முயற்சி பண்றேன். ப்ராமிஸ்? மலரே மலரே மனம் தந்தா மைசூர் பேலஸ் எழுதித்தாரே. மலரே மலரே மனம் தந்தா மைசூர் பேலஸ் எழுதித்தாரே. மெதுவா மெதுவா இருண்டா ஜெய்ப்பூர் பேலஸ் வாங்கி தரேன். ஜிகுபுகு அழகினை தந்தா இந்த உலகையை நான் தாரே. மஞ்சத்தை பஞ்சத்தை வென்றா இந்த பூமியை நான் தரேன். தா தா வா வா ஆ. மெதுவா மெதுவா இருண்டா ஜெய்ப்பூர் பேலஸ் வாங்கி தரேன். மலரே மலரே மனம் தந்தா மைசூர் பேலஸ் எழுதித்தாரே. கண்ணுக்குள்ளே தூண்டிலிட்டா காமதேனு ஆகி வரேன். உரசி உரசி கலந்து உடலில் உயிரில் வருவே. கொஞ்சி கொஞ்சி என்னை தொட்டா கொலிமலை தேடி வரேன். நடையில் ஒளிமை தெரிந்து நலமும் வளமும் தருவே. ஸ்ரீராமனா நானும் வந்தான் என் ஜீவனை நானும் தரேன். மெதுவா மனம் புகுந்தா சுகமா. மலரே மலரே மனம் தந்தார் மைசூர் பேலஸ் எழுதி தரேன். மெதுவா மெதுவா உயிருண்டா ஜெய்ப்பூர் பேலஸ் வாங்கித்தரே. ராஜா போலே நீயும் வந்தா மாணிக்க மாட்டாரே. நனைய நனைய கலந்தே நினைவு நினைவு இழந்தே. வங்கக்கடல் நீயும் ஆனா வைகை நதி நானாவே. குளிரும் நிலவை எழுந்தால் குடிக்க அமுதம் தாரே. வள்ளுவன் போ நான் மாறினான் காமத்து பால் அளித்தரேன். தருவா மனம் வருவா இனி மலரே மலரே மனம் தந்தார் மைசூர் பேலஸ் எழுதி தரேன்.
ஹலோ, நான் விஜய் பேசுறேன். தம்பி, நான் அனிதாம்மா வீட்ல இருந்து பேசுறேன். நீங்க புறப்பட்டு உடனே வாங்க. என்னாச்சு? அனிதாம்மா மாடியில இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே கிளம்பி வரேன். இந்த டைம்ல எங்கீங்க? அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சான். நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். Just shut up. டாக்டர், நதிங் டு வரி. கால்ல அடிபட்டதுனால பரவாயில்ல. அதே வயித்துல அடிபட்டிருந்தா அபார்ஷன் ஆயிருக்கும். thank God. வா, மாப்பிள்ளை கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணமா இருந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அவன் செஞ்சது கரெக்ட்னு சொல்றேடி காமாதீங்க அப்படின்னு இந்த நாவல்ல போட்டிருக்கு. சாந்தி, சாந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. என்ன சாந்தி இப்படி சொல்லாம திடீர்னு வந்துட்ட? பேச்ச கேட்காத புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி வா போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு அவையே வரணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற. சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? மணமேடையில அவங்க மேல ஒட்டி உரசிட்டு இருந்தா அது சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நட்ட நடு ரோட்ல நீங்க அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னேன்னு சொன்னீங்க. அதையும் சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப கட்டிக்கிட்டவளை விட அவதான் முக்கியம்னு நினைக்கிறது சின்ன விஷயமா எனக்கு தோணல. சாந்தி, தினமும் என்கிட்ட ஷிட்னி ஷெல்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன். அவங்க புக்ஸ் படிச்சா மட்டும் பத்தாது, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். வா போலாம். ஐயோ, ஏற்கனவே உன்னையும் அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டது போதும். நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நிறுத்துங்க. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அனாவசியமா தலையிடாதீங்க. வாங்கி கட்டிக்கிட்டியா? சாந்தி, இப்ப வரப்போறியா இல்லையா? வரேன். நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இனிமே நீங்க அனிதா வீட்டுக்கு போக கூடாது, அவ கூட பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவளை மறந்துடணும், அவ உறவை அறுத்துக்கணும். அப்படின்னா தான் நான் உங்க கூட வீட்டுக்கு வருவேன். சாந்தி, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல ஒரு கண்ணு குத்திக்க சொன்னா எப்படி? இன்னைக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அது ரெண்டு வீடு ஆகாதுன்னு என்ன கேரண்டி? ஆஹா, நான் என் முடிவை சொல்றேன். அதுவும் முடிவா சொல்றேன். நான் அவன் வீட்டுக்கு போவேன், அவன் கூட பேசுவேன், அவன் நல்லது கெட்டது கவனிச்சுக்குவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா. இல்ல, உங்களுக்கு உங்க புனிதமான அனிதா மேலயும் உங்க புனிதமான உறவு மேலயும் மோகம் புரிஞ்சு பொண்டாட்டி நான் தேவைன்னு என்னைக்கு என் கால விழறீங்களோ அன்னைக்கு வரேன். ஆஹா, உனக்கு அவ்வளவு சீன் கிடையாது. புனிதமான எங்க உறவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி புருஷன் நான் தேவைன்னு உன்னை என் கால விழ வைக்கிற. மைண்ட் இட். ஐயா, உங்க மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து பதார்த்தம் காலியான கிண்ண மாதிரி வீடே களை இழந்து போயிருக்குங்க. ஏங்க, நம்ம சின்னையாவும் சாந்தி அம்மாவும் மறுபடியும் பால் சக்கரையாட்டம் சேர்ந்துருவாங்கன்றீங்களா? அதுக்கு தான் பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணவே விஜய், நீ ஒரு தடவை உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாய. என்னடா பதிலையே காணோம்? நான் வேண்டான்னு என்ன உதறி தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் சாந்திய பொண்டாட்டியும் இல்ல, அவரே மாமாவும் இல்ல. பரவாயில்ல, அவர் உனக்கு மாமா இல்ல, என்னோட பார்ட்னர். நீ ஒரு தடவை போயிட்டு வாய. எதுக்கு? ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணோம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க, நாங்களும் பிரியறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன வேலைக்கு நான் எதுக்கு? மல்லி அனுப்பு. இதுல தப்பென்ன இருக்கு ராஜா? நான் போகணும்னு ரூல் என்ன இருக்கு ராஜா? நீ ஏன் போக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு ராஜா? அங்க போனதும் கபக்குன்னு இவன் பொண்டாட்டி வந்து நிப்பா. அவளை பார்த்த உடனே படக்குன்னு இவன் மனசு அடிச்சுக்கும். அவன் இவனை பார்த்து ஒரு லுக்கு விடுவா, இவன் குனிஞ்சு கீழே விழுந்துருவா. ஹலோ, அவ்வளவு சீன் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ லுக்கு கொடுத்தா குனியறதுக்கு நான் உன்ன மாதிரி வீக் இல்ல, ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவன். அவ்வளவு லேஸ்ல குனிய மாட்டேன். அப்ப போய் கையெழுத்து வாங்கிட்டு வா ராஜா. நீ கொடு ராஜா. ராஜா, இங்கேயே குனிய ஆரம்பிச்சிட்டியாடா? அப்படி நிமிந்தல போ. நாம பேசின மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல? அது டாக்குமெண்ட் பேப்பர் இல்ல, விவாகரத்து பத்திரம்னு பொண்ணை நான் பயமுறுத்திக்கிறேன்.
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. வெரி குட், வச்சிடுறேன். மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. டேய் சந்திரா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கங்க. வாங்க வாங்க. ஐயா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னேன். மாப்பிள்ள இல்ல, உங்க ஐயாவோட பாட்டரோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன சொல்லுவ? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கையில பேப்பர்ஸோட வந்திருக்கீங்க? பேப்பரோட வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரங்கிறது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க கல்யாண உறவு ஓசலாடுறதுனால முதல்ல வியாபார கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யலான்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ள, வாழ்க்கையில சின்ன சின்ன தகராறு வருது என்னவோ சகஜம்தான். சின்ன சின்ன தகராறு வருதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுமா? ஆமாங்க, பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்ல. யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல, பிரிய வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாப்பிள்ள. அதுல ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் ரெண்டு இருக்கு. இது செமி ஃபைனல்ஸ் வச்சுக்கலாமா? நோ, இதுதான் ஃபைனல்ஸ். இன்னொரு மேட்சுக்கு வழி இல்லையா மாப்பிள்ள? இதுதான் மேட்ச், இதுதான் ஃபைனல். நல்ல சகுனம், மணி அடிச்சிட்டு. வாயை மூடு, சுபகாரியமா பேசிட்டு இருக்கோம். நல்ல சுகம்னு சொல்றீங்க. ஹலோ சார், என் பையன் வந்துட்டானா? வந்துட்டாரு. டாடி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நீ சும்மா பேசாம போன வை. என்ன குனிஞ்சிட்டியா? இல்ல, நான் குனியல, குனிச்சுதான் இருக்காரு. ஸ்ட்ரைட். என்னங்க, சின்ன பசங்க தான் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாங்கன்னா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இனிமே எடுத்து சொல்றது எடுக்காம சொல்றதுலாம் இல்ல. முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. என் பையன் என்ன குனிஞ்சிட்டானா? உங்க பையனா? குடிச்சிட்டாரு. நான் ஒண்ணும் குடியல. கையெழுத்து போடலன்னா உன் பாட்டரை பர்மனண்டா குனிய வச்சிருவேன். உதறி தள்ளிட்டு போனா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நீ குனிஞ்சிடாத. சும்மா இருப்பா. ஏன்டா தொண்டை கிழிய கத்துற? பின்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் ஏன் குனிவேன்? ஸ்டிஃபா இருக்கேன். ஆனா பொண்ணை பெத்தவதான் ரொம்ப நெளியிற. சார், வந்துட்டேன். எங்க மூஞ்ச கொண்டு போய் அங்க வச்சு பேசுங்க. என்னங்க போன்ல தொல்லை பண்றீங்க? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவோ எந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. டாடி, நான் போட வைக்கிறேன், நீ போன வை. கையெழுத்து போடுங்க. பொண்ணு பெத்தேனே தவிர சரியா வளர்க்க கத்துக்கல. இங்க போடுங்க. பொண்டாட்டியும் சரியில்லை, பொண்ணும் சரியில்லை. இங்க போடுங்க. கொஞ்சம் யோசிக்க கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்ககிட்ட அடிச்சுடுவாரு. என்ன அடிக்க மாட்டாரு பார்ட்னரோட பையன். அடிக்க மாட்டேன், பெண்டல் மித்துரு. இங்க பாருங்க, இன்னில இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும், உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சம்பந்தம் கட். பட்டு என்னது, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர உங்க பார்ட்னரோட பையன் கேட்டாரேன்னு கையில பேனா இருக்குன்னு விவாகரத்து பத்திரத்துல விருக்கு கையெழுத்து போடுறா. பார்ட்னரோட பையன் இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ள என்ன அவர் அடிக்கிறாரு, பார்ட்னரோட புள்ள என்ன நீங்க அடிக்கிறீங்க? தலையில கல்ல போட்டு கொண்டிருக்கீங்க. டீ பைத்தியக்காரா, மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தது விவாகரத்து பத்திரத்துல இல்ல, வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போற பத்திரத்துல. உண்மையாவா? அப்படின்னா அது பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தானா? அப்பாடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு விவாகரத்துக்காக வரலாம் இல்லையா? பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருந்தா நமக்கு இருக்காதா? வாயை மூடு, தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதே ராட்சசி. அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு, நீ வேணும்னா படிச்சு பாரு. அனிதாங்கிறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஆதரவில்லாத பொண்ணுங்களுக்கு சுமங்கலி பூஜை, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் இதையெல்லாம் நாங்க உங்க சொந்தக்காரங்க மாதிரி கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். உங்க சீமந்தத்தை நடத்தலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. ஜெயந்தி, சுஜாதா, ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி, லதா, ரம்பா, சிம்ரன், அதுக்கப்புறம் யார் இருக்காங்க தெரியலையே. இது டப்பு, கப்பு. என்னதெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நடக்காத நினைச்ச சீமந்தம் யாரோ மாத சங்கத்துல வந்து நடத்தி வச்சாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. சந்தனம், நானே வைக்கிறேன்.
எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இரு வந்துட்டேன். ஓ என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இது அழுகு இல்ல, ஆனந்த கண்ணீர். உங்களோட சீமந்தத்தை இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காக விஜய் பண்ண தியாகத்தை நினைச்சேன். கண்ணுல கண்ணீர் பெருகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் செலவானது கவலை இல்ல, உங்களோட பாசத்தையும் அன்பையும் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 10,000 ரூபாய் செலவு பண்ணாரா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்களோட சீமந்தத்தை சிறப்பா நடத்துறதுக்காக மாத சங்கத்துக்காரங்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா விஜய். விஜய், ஹரிச்சந்திரா, உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுத்த? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை வெட்டி கூறு போட்டுருவா. ஐயோ, ஏய், என்னாச்சு? விஜய், கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறதா இல்ல உன் மடியில விழுந்து அழறதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அனிதா, என்னாச்சு உனக்கு? என் சின்ன வயசுலயே நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். அன்பு பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீமந்தம் நடத்தி வச்ச ஒண்ணு நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன். அனிதா, நோ, கம் ஆன், ரிலாக்ஸ். நீ எப்பயும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். ஓகே. வாடாத பூவே வண்ண ரோஜாக்கள் தீவே சிங்கார பொம்மைதாமா. வாடாத பூவே வண்ண ரோஜாக்கள் தீவே சிங்கார பொம்மைதாமா. சிந்தாத தேனு துள்ளும் கஸ்தூரி மானு கையோடு அள்ளித்தாமா. மல்லிகை புன்னகை சீதனம் கொஞ்சம் மாமையில் தோகையில் வாகனம். முகம் முகம் வெண்ணிலா கைகள் வீசி வரும் மோருலா. ஓ வாடாத பூவே வண்ண ரோஜாக்கள் தீவே சிங்கார பொம்மைதாம்மா. தொட்டில் ராகம் எல்லாம் பாடம்மா தேனிலே. ஓ 10 மாதம் முத்தை பாதுகாத்து கொடுப்பாயோ பரிசம்மா. அம்மா என்று உன்னை கொஞ்சுமோ முகம் பார்த்து தாவி தாவி. அம்மா நீ பெத்த பிள்ளையால் பரம்பரை வளர்ந்திடுமோ. இல்லத்தில் பொம்மைகள் கொலுவு மனதுக்குள் பொங்குது நிறைவு. வாடாத பூவே வண்ண ரோஜாக்கள் தீவே சிங்கார பொம்மைதாம்மா. கேட்டிடும் முன்னே
கண்கள் சிந்தும் துளிகளாய் மாறும் விரைவில் ஓ என் தந்தையாகவே கண் முன்னிலே அண்ணன் உருவிலே அன்பு வடிவிலே வாழ்வர்க்கே துணையாய் நின்று விதியே என்றும் மாற்றிய தோழனே பந்தத்திலெல்லாம் மிஞ்சிய சரி உட்காரு. பரவாயில்லையே பார்க்ல சுத்துற அளவுக்கு வந்துருச்சு உங்க புனிதமான விவகாரம். இந்த சமயத்துல வாக்கிங் அவசியம்னு டாக்டர் சொன்னாரு. அதனால கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. அவளுக்கு தான் வெக்கம் இல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்காவது இருக்க வேண்டாம். சாந்தி மெதுவா பேசு. அனிதா கேட்டா வேதனைப்படும். ஓஹோ, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி வேதனைப்பட்டா பரவாயில்ல, அவ மட்டும் வேதனைப்படக்கூடாது. சாந்தி நான் சொல்றது எதுக்கு அப்புறம்? ப்ளீஸ். உங்க ஆசை எல்லாம் தீர்ந்து போறதுக்கு அப்புறமா? சாந்தி எல்லாரும் என்னம்மா என்ன தகராறு? இத பாருங்க, இவர் என் புருஷன். இவர் கையில 2 கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒண்ணு இவருக்கு, இன்னொன்னு யாருக்கு தரணும்? உங்களுக்கு தான் தரணும். ஆனா அந்த புத்தி இவருக்கு இல்ல. இது என் சக்கரத்துக்கு தருவாரா? கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க என்ன பண்ணாலும் நான் வாயை மூடிட்டு தாங்க இருந்தேன். சாந்தி என்னது பப்ளிக்? பப்ளிக்ல நீங்க தைரியமா சுத்துறது தப்பு இல்ல. பப்ளிக்ல நான் கேட்டா மட்டும் தப்பா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உங்க கள்ள தொடர்புக்கு புனிதமான உறவுங்கிற போர்வை வேற. சாந்தி நீ புரியாம பேசுற. அவன் மேல அவ்வளவு மோகம் இருந்தா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்படி மாறிக்கிட்டு வாடுறது ஒரு வாழ்க்கையா? ச்சே. இங்க பாருங்க, பப்ளிக்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் போய. ஏற்கனவே நொந்து கிடக்குறேன். ஏதாவது பேசினா உன் மூஞ்சி திரும்பிடும். போ. வந்துட்டாங்க. விஜய், அங்க என்ன தகராறு? ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ குடி. ஓஹோ, புருஷனை பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கறாங்க போல இருக்கு. சரி அதை விடு. சியர்ஸ். சியர்ஸ். Cheers. இப்ப இதெல்லாம் எதுக்கு டாடி? சொல்றேன் அடி. அதுல டாடி பப்ளிக்ல சாந்தி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க? அதுக்குதான் முதல்ல அடி. பப்ளிக்ல என்ன முதல்ல அடி. அடி சொல்றேன். என்ன டாடி கசக்குது? இது இப்படிதான் குடிக்கிறியோ? போக போக எல்லாம் சரியாயிடும். இந்தா. டேய் நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. டாடி பப்ளிக்ல சாந்தி என்ன புருஷனு கூட இது அடி இது அப்புறம் பேசிக்கலாம். அடி. டாடி அவ்வளவா கசக்கல. ருசியா தான் இருக்கு. ருசியா தான் இருக்கும். போக போக நல்லா இருக்கும். அடி அடி. டாடி பப்ளிக்ல என்ன பப்ளிக் சாந்தி சாந்தி இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தானே இதை நான் அடிக்க சொல்றேன். அந்த காலத்துல உங்க அம்மா இப்படிதான் தகராறு பண்ணா. 2 பெக்கு ஊத்தி 1 விட்டா வாய் திறக்கவே இல்லையே. நீ எங்க அம்மா வாட்சியா? நைனா நான் இப்போ உன்னை அடிச்சேனா? இல்லப்பா. சாரி நைனா, நான் அடிக்கல. இதான் அடிக்கல. இரு. அடி. என்னடா லாலா? நீ எங்க அம்மா வாட்சியா? நான் அடிக்கல. நான் சாந்தி அடிக்கிறேன். அடிச்சிடு. அதுக்கு முதல்ல இது அடி. அடி.
நைனா என்ன நைனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சா? நான் எங்கடா உன்ன அடிச்சேன்? நீ தானே என்ன அடிச்ச? நைனா என்ன நைனா? நான் அடிச்சேனா? நீ நடிக்கல, எழுந்துரு. நீ என்ன பண்ற? நேரா சாந்தி வீட்டுக்கு போய் அந்த சாந்தி அடிக்கிற. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வர சொல்லு. சாந்தி இங்க வா. என்னையா சாந்தின்னு சொல்றீங்க? சிச்சி இவ மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அந்த பக்கம் திரும்ப சொல்லு. சாந்தி அந்த பக்கம் திரும்ப. பப்ளிக்ல என்ன கேவலப்படுத்த. நைனா என்ன நைனா? நீ உண்மையிலேயே எங்க அம்மா அடிச்ச? ஐயோ, நான் அடிக்கல. நிஜமா? நால அப்போ அடிக்கிறேன் பாரு. ரெடி? ஏய் நீலாம்பரி, ஐயா உங்க பாட்டனோட பையன் வந்திருக்காருங்க. என்ன என்ன சொன்ன? உங்க பார்ட்னரோட பையன் வந்திருக்காருன்னு. ஏன் கால் பிடிக்கிய? மாற்றதும் இல்லையா? சத்தியமா இல்ல. ஏய், இந்த வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லு. மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு அன்னைக்கு பலாருன்னு அறிஞ்சிய சொல்லாதுக்கு இன்னைக்கு அறியறிய. அன்னைக்கு இன்னைக்குள்ள 6 வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. ஏய், இது என்ன பெட் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நாயே? பொண்டாடி கூட்டு வா போ. ஏய் என்ன நீ வாய் திறந்தா வெட்டிடுவேன். மாப்பிள்ளை எதுவா இருந்தாலும். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரடா நீ கூப்பிட்ட? உங்க பொண்டாட்டி தங்க. என் பொண்டாட்டியா நீ கூப்பிடுறியா? நீங்க தானே கூப்பிட்டு சொன்னீங்க. அவ்வளவு தைரியமா? ஆமா. அடடா, என் முன்னாடியே நீ லுங்கி காட்டுறியா? நைட் டியூட்டி அடிச்சே ஆடுறா. என்ன என்ன பப்ளிக்ல என்ன 10 பேர் நடுவுல பப்ளிக்கா திட்டிட்டேல்ல? என்ன குடிச்சிட்டு வந்த நியூசன்ஸ்? ஏய், நான் ஒண்ணும் அப்ப பணத்துல குடிச்சிட்டு வரல, என் சொந்த பணத்துல குடிச்சிட்டு வந்தேன். பப்ளிக்ல 10 பேர் இதுல என்ன பப்ளிக்கா திட்டது மட்டும் தப்பு இல்ல, ஆனா பப்ளிக்கா குடிச்சிட்டு நான் பப்ளிக்கா வந்தா தப்பா? ஏய், நீ செஞ்சது தப்புன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு போய் தோப்பு கண்ண போடுப்பா. ஏன் பொண்ணு கண்ணத்துல போட்டுக்கிட்டு தோப்பு போடுமா? ஏய், நீ என்ன டச் பண்ண? ஆமா. என் நெஞ்சே டச் பண்ண? ஆமா. இதெல்லாம் உன்னாலதாண்டி. ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சு மேல என்ன கை வாங்குற? தீவே அடிச்சிருவியா? என்ன டவுட்டா? அடி பார்க்கலாம். அடி. ஐயோ, நாத்தி அடிச்சிட்டேன். எல்லாம் உண்டாலதாண்டி. ஐயோ பாவ, நாத்தி அடிச்சிட்டேன். பொண்ணா? ஐயோ, நிஜமாவா? நம்ம குடி முழுகி போச்சு ராஜாம். ஏன் அப்படி கத்துற? சும்மா கத்தல, வயித்தெரிச்சல். பொண்டாட்டி பிரிஞ்சு போனதுனால உடம்பு சூடேறி போய் மாப்பிள்ள அவரோட ஆபீஸ்ல ஒரு அழகான பொண்ண செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காராம். சாந்தி, மாப்பிள்ள ஆபீஸ்ல ஒரு பொண்ண பிஏவா வச்சிருக்காராம். நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சந்திரா, அந்த பர்சனல் செக்ரட்டரி யார் என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. வெறும் விவரத்தை இல்லம்மா, ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு டைட்டானிக். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன? உங்க விஜய் சாரு கிட்ட ஒரு பொண்ணு பர்சனல் செக்ரட்டரியா இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரு, பேர் என்ன, ஊர் என்ன, விஜய் சார் ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியில வருது, விஜய் சாருக்கு அந்த பொண்ணுக்கு நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேஷன்ஷிப்பா, அதை தவிர வேற ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் a minute. இவன் என்ன ஜஸ்ட் மினிட்னு ஏன் சைடுல சொல்லிட்டு போறான்? கார் ஏன் நட்டுக்கிட்டு நிக்குது? பேச்சுலர்ஸ் காரா? இவன் என்ன ஏன் டைலாக் ஏன் சொல்லுதான்? ஏண்டா, எங்க விஜயோட பிஎஸ் அட்ரஸ் உனக்கு வேணுமா? நீ அட்ரஸ் கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு என்ன மடையன்னு நினைச்சியா? அவ உடம்பு பப்பளவள பப்பாளி, அவ கண்ண 2 காஷ்மீரத்து தக்காளி, அவ பேசுற மொழி பெங்காலின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சா பொக்காளி. அடிச்ச மாதிரி அடிக்கிறிய, இந்த வித்தை நீ யாரு கிடக்குது தம்பி?
என்கிட்ட தான். உனக்கு கத்து கொடுத்த குரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சிஷியர்களே, இந்த டைட்டானிக்ங்கிற டானிக் ஏன் கத்து கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அவன் அடிக்கிறதுக்கு, அவன் என்ன அடிக்கிறதுக்கு. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை போட்டு அடிக்க. என்ன உங்க 2 பேராலையுமே அடிக்க முடியாது. இந்த டைட்டானிக்ங்கிற டானிக் உயிர் போகும்போதோ இல்ல மானம் போகும்போதோ இல்ல 2 ஒன்னா சேர்ந்து போகும்போதோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். இதை இன்னொரு தடவை காமெடியா யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா டைட்டானிக். அம்மா, ஐயாவோட பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்களே, அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன பியூட்டிங்க. அவங்க கண்ணு 2 ஹெட்லைட், அவங்க பாடி புது வண்டியோட பேனட், அவங்க நடந்து வர்ற அழக பார்த்தா அன்னப்பறவை கூட தோத்து போயிரும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு குரு 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 குருக்கு. Hey, ருக்கு man, hey, ருக்கு man, hey, ருக்கு man. தேஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சுக்கு புக்கு ருக்கு man. Hey, ருக்கு man, hey, ருக்கு man, hey, ருக்கு man. தேஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சுக்கு புக்கு ருக்கு man. ஹாயாக போவோம், போனோம்னா சினிமாவும் பார்ப்போம், பார்த்தோம்னா ஸ்டார் ஹோட்டல் போவோம், போனோம்னா ஸ்வீட் ரொம்ப தின்போம், தின்னோம்னா தின்னதெல்லாம் ஜீரணிக்க முத்தம் மீது முத்தம் சிந்து. சுக்கு புக்கு ருக்கு man. சின்ன சிட்டு லுக்கு man. சிக்கி கிச்சு சின்ன man, கிச்சு மூச்சு லொள்ளு man, ஒட்டி கிச்சு ருக்கு man, ருக்கு man. Hey, ருக்கு man, hey, ருக்கு man, hey, ருக்கு man. செஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சிக்கு புக்கு ருக்கு man. ஸ்னேக் பார்க்க பக்கம் ஆடி பார்ப்போம், செடி கொடி மறைவில் கூடி பார்ப்போம், எல்ஐசி மேலே எட்டி பார்ப்போம், பாரிஸ் கார்னர் முழுதும் நடந்து பார்ப்போம், நட்சத்திர வீதிக்கு போவோம், அங்கு நடமாடும் சொர்க்கத்தை பார்ப்போம், அழகான மெரினா போவோம், அங்கு இஷ்டம் போல் நீச்சல் அடிப்போம். சிக்கு புக்கு ருக்கு man. சின்ன சுட்டு லுக்கு man. சிக்கி கிச்சு சின்ன man, கிச்சு மூச்சு லொள்ளு man, ஒட்டி கிச்சு ருக்கு man, ருக்கு man. Hey, ருக்கு man, hey, ருக்கு man, hey, ருக்கு man. தேஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சிக்கு புக்கு ருக்கு man. யூனிவர்சிட்டி தேடி சேர்ந்து படிப்போம், காதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி முடிப்போம், அசெம்பிளி மெம்பர் ஆகி தீர்ப்போம், காதலுக்கு சட்டம் போட்டு பார்ப்போம், சன் டிவி ஸ்டேஷன் போவோம், நம்ம சங்கதியை வாசிச்சு பார்ப்போம், ஸ்ரீநகர் மார்க்கெட் போவோம், பெரிய கூடையில் மல்லிகை வாங்கி வருவோம். சிக்கு புக்கு ருக்கு man. சின்ன சிட்டு லுக்கு man. சிக்கி கிச்சு சின்ன man, கிச்சு மூச்சு லொள்ளு man, ஒட்டி கிச்சு ருக்கு man, ருக்கு man. Hey, ருக்கு man, hey, ருக்கு man, hey, ருக்கு man. தேஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சிக்கு புக்கு ருக்கு man. பூவெல்லாம் வாங்குவோம், வாங்குவோம்னா மெத்த மேல கொட்டுவோம், கொட்டுவோம்னா பால போடுவோம், போட்டோம்னா கழுத்து கொஞ்சம் அணைப்போம், சொன்னா சின்ன பொண்ணு வாயினால சொல்லலாமா அந்த மேட்ட. சிக்கு புக்கு ருக்கு man.
சின்ன சிட்டு லுக்கு மேன் சிக்கி கிச்சு சின்ன மேன் கிச்சு மூச்சு லொள்ளு மேன் ஒட்டு கிச்சு ருக்கு மேன் ருக்கு 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 மேன் மேன் வந்துட்டீங்களா? மாப்பிள்ளையோட ஆபீஸ்ல அந்த புது செக்ரட்டரிய 4 அடி அடிச்சிங்களா? 4 இல்ல 44 அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன நொண்ணே, உங்க பொண்டாட்டிக்கு தான் மூளை இல்லைன்னா உங்களுக்குமா மூளை இல்லைன்னு என்ன அசிங்கமா திட்டா. உங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, அவர் அனாவசியமா சந்தேகப்பட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்கன்னு நல்லா உழைக்கிற மாதிரி சொன்னான். அடியே, உனக்கு தான் வாழ்க்கையில ஆசாபாசம் எதுவும் இல்ல. புருஷன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்து போனாலும் ஒண்ணுதான். இத பாருடி, ஜோடி புறா மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீ வச்ச நெருப்பே போதும். இப்பவாவது ஒழுங்கா அங்க போய் மாப்பிள்ளையோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா இந்த நாவல்ல வர கதை மாதிரி ஆயிடும். அப்படின்னு எழுதி இருக்க அந்த நாவல்ல இல்லடி, சாந்தியோட அப்பாவா சொல்றேன், உன் புருஷனா சொல்றேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயோ 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 என்னாச்சு இப்படி ஓடி வர? ஒண்ணு இல்ல அனிதா, என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜெயராம் ஒரு டைபிஸ்ட் பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமா ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சந்தேகப்பட்டு என்ன துரத்துறா. நீயே சொல்லு அனிதா, நான் காட்டி கொடுப்பேன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னாலதான் விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துருச்சு. உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்போது சொன்னேன்னா? விஜய்க்கும் சாந்திக்கும் சண்டை வந்துச்சா? சாதாரண சண்டை இல்ல, பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்துருச்சு. உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரைக்கும் விஜய் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சாந்தி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவீன்னு விஜய் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா? சொல்லலையே. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னா மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பாவை அழுதிட்டு போறா. விஜய சாந்தியை பிரிஞ்சிட்டாங்கன்ற உண்மையை சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன். ஐயோ ஹரிச்சந்திரா, உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. எனக்கு ஏன் இந்த குணத்தை கொடுத்தேன்? இங்க எதுக்கு வந்த? சாந்தி கிட்ட பேசணும். அவ குடும்பத்தை நாசமாக்குறது பத்தாது, இன்னும் என்ன பண்ண போற? போய்ங்க இருந்து. அவங்க பிரிஞ்சு போன விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. இதுல ஏன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க பெரியதுக்காரன் நாங்கிறதுனால சாந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன உன்னை நம்பணுமா? கட்டின புருஷனை விட்டுட்டு மத்தவ புருஷனோட கொஞ்ச உன்னை நம்பணுமா? உன்னை சும்மா விடக்கூடாது, நிக்க வச்சு வெட்டணும். சிச்சி, நீ ஒரு பொண்ணா இருந்தும் இன்னொரு பொண்ணோட குடும்பத்துல நெருப்பு வைக்கிறியா? அங்க உன் புருஷனை வேதனைப்படுத்தி இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்குறதுல உனக்கு என்ன லாபம்? என்ன மன்னிச்சிடு விஜய். இந்த 3 காரையும் என் மேல ஏத்தி என்ன கொன்னுடு. என்னடா சொல்றேன்? என்ன பண்ண சொல்ற விஜய்? அனிதாவால தான் சாந்தி உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டான்னு எனக்குள்ள இருக்கிற ஹரிச்சந்திரன் அனிதா கிட்ட சொல்லிட்டா. அனிதா, அனிதா, நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன அனிதா, ஒரு மாதிரியா பேசுற? உன் சுயரூபம் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. சாந்தியை பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னு தானே? சொல்றதுக்கு நான் யாரு? நீதான் பெரிய தியாகியாச்சே. உதவி பண்றதும் உயிரை கொடுக்கறதும் உனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அது இல்ல அனிதா, இப்போ நீ இருக்கிற நிலைமையில என் கஷ்டம் உங்ககிட்ட சொல்லி உன் மனசை வேதனைப்படுத்த. அப்படின்னா நீ மட்டும் என் கஷ்டத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கலாம், ஆனா நான் மட்டும் உன் கஷ்டத்தை எல்லாம் பங்கு போட்டுக்க கூடாதுல்ல? என்கிட்ட உண்மையா பழகல, நீ இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிருக்க. அது இல்ல அனிதா, போதும். உனக்கு ஒரு கும்பிடு, நம்ம உறவுக்கு ஒரு கும்பிடு. இத்தனை நாள் நீ எனக்காக பட்டதெல்லாம் போதும். இனிமே ஓ வழியை நீ பாத்துக்க, என் வழியை நான் பாத்துக்கிட்டு போறேன். உன் முகத்திலே அனிதா, டாக்டர், அனிதாவுக்கு இப்ப எப்படி? கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் எழுதி கொடுத்த மாத்திரையில ரேட் பண்ணாம அப்பளோ பார்மசில போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. உடனே வாங்கி. சீக்கிரமா வாங்க. லைலா, what the hell is this? He
இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் மை நியூ லவர் யூ சீட். என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எஸ் சொன்னா. நேத்து வரைக்கும் நீ தான் நம்பர் 1 போட்டோகிராஃபர். இன்னைக்கு நான் தான் நம்பர் 1 போட்டோகிராஃபர். டைம் மாறிடுச்சு கண்ணா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட சுத்திக்கிட்டு இருக்கப்ப வராத ரோஷம் உன் செட்டப் என் கூட இருக்கிறப்ப உனக்கு வந்துருச்சா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவங்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டு. Go, get out. Get out from here, I say. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அனிதா என் பொண்டாட்டி. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா நீங்க அப்படியே அட்மிட் பண்ணலாம். இப்பவே என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போறேன். லுக் மிஸ்டர், பேஷண்ட் கண்டிஷன் சீரியஸா இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா டேஞ்சர். என் வழியில குறுக்க வந்தா ஆபத்து உங்களுக்கு தான். என் பொண்டாட்டி எங்க கொண்டு போகணும், எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் மீ. விஜய் எங்க பிரகாஷ்? ரிலாக்ஸ். உனக்கு டெலிவரி நான் பண்றேன். டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லல்ல. நோ ப்ராப்ளம். இந்த ஆசிட் பாரு, இத குடிச்சா எல்லாம் ஈஸியா வெளியில வந்துரும். பாத்தியா பாத்தியா? ஏய், இவளை தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவான். Fun time. Enjoy. அனிதா, வாடா.
கம். மிஸ்டர் விஜய், பையன் பிறந்திருக்கான். அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. விஜய், வெல்கம் மை டியர் லிட்டில் பாய். அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்க. அனிதா, இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிரகாஷ், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். இவளை தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவா. Relation. அனிதா, இங்க எதுக்கு வந்த? அனிதா, நம்ம பையனை பார்க்கலான்னு வந்தேன். நம்ம பையனா? இது ஏன் பையன்? என்னதான் இருந்தாலும் நான் அவ அப்பா இல்லையா? இல்ல, நீ அவனுக்கு அப்பா இல்ல. எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததுனால மட்டும் இந்த பிள்ளைக்கு நீ அப்பா வாட முடியாது. நான் யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. சொல்றேன், நான் ஒரு அனாதை. இந்த சமுதாயமே என்ன ஒரு தப்பான எண்ணத்தில் தான் பார்த்துச்சு. எல்லாரும் என் நலனை விரும்புறவங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்க விரும்பினது என் வயசு, என் அழகு. அந்த சமயத்துல தான் நான் விஜய சந்திச்சேன். அவரை ஒரு சராசரி மனுஷன் நினைச்சேன். ஆனா விஜய் என்கிட்ட வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் சவால் விட்டாரு. எங்க புனிதமான உறவை நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை இல்ல. ரோட்ல இருந்த என்ன ஒரு அண்ணனா கோபுரத்துல உட்கார வச்சாரு. ஆதரவு இல்லாத எனக்கு அப்பாவா கல்யாணம் பண்ணி வச்சாரு. தனி மரமா இருந்த எனக்கு ஒரு தாயா சீமந்தம் நடத்தி வச்சாரு. எங்க உறவு உங்களுக்கு 1000 ஜென்மம் எடுத்தாலும் புரியாது. எனக்காக விஜய் அவன் மனைவிய பிரிஞ்சான். எனக்காக விஜய் அவன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டான். விஜய் மாதிரி ஊருக்கு ஒருத்த இருந்தா போதும். இந்த உலகத்துல அனாதைங்கிற வார்த்தையே இருக்காது. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா விஜய் இல்லாம என்னாலயும் என் பையனாலையும் வாழவே முடியாது. எங்க அம்மா அப்பா யாரையுமே நான் பார்த்ததில்லை. அவங்க எல்லாரையும் விஜய் ரூபத்தை நான் பாக்குறேன். தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. ப்ளீஸ், நீங்க பிள்ளையா? என்ன பண்ண சொல்ல எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா தொட்டில இருந்தே புள்ள எப்படி காணாம போனா? அனிதாவோட ரூம் எங்க? அப்ப நீ எதுக்கு திண்டத்துக்கு? குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? சமைச்சு வச்ச சோத்தை சட்டியோட தூக்கிட்டு போற மாதிரி புள்ளைய தூக்கிட்டு போறதா? வாங்க வாங்க.
இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அவங்க அப்பா அம்மாவோடு சேர்த்துவே. Thank God, குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கானா? நான் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க நினைச்சு பயந்தே போயிட்டேன். சாரி, குழந்தையை தரமாட்டேன். என்ன சொல்ற விஜய்? நாளைக்கு இவன் பெரியவன் ஆனதும் என் சட்டையை பிடிச்சு டே இடியட் எங்க அப்பா எங்கடான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதனால குழந்தையை தரமாட்டேன். நோனோ, உங்ககிட்டயும் தரமாட்டேன். நாளைக்கு எங்க அம்மா எங்கடான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்ச நேரம் குழந்தை காணுங்கிறதுனால நீங்க 2 பேரும் உங்க சண்டையை மறந்துட்டு ஒன்னாயிட்டீங்க. எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கேட்டாதான் குழந்தைய உங்ககிட்ட தருவேன். அனிதா, என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் உன் மனசை வேதனைப்படுத்த மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து புள்ளைய வாங்கிப்போம். என் பிள்ளைய வாங்கிக்கிறேன். ஏய் அனிதா, அவன் தப்ப உணர்ந்துட்டான். நீ ஏன் திடீர்னு இப்படி பேசுற? நான் என் பிள்ளைய வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷன். நீயும் சாந்தியும் திரும்பவும் ஒண்ணு சேரணும். அப்படின்னா தான் பிள்ளைய வாங்கிப்போம். அவதான் என்னை விட்டு விலகி போனா. அவ வரன்னா நான் மறுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் சாந்தி, என்னது? மாப்பிள்ளை, அவ பண்ண தப்ப உணர்ந்துட்டா, அவளை மன்னிச்சிருங்க. அனிதா, நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. வாங்கிக்கங்க. டேய் டாடி, இவன் பைத்தியக்காரன் தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா நீ எதுக்கு டாடி அழுகுற? இந்த நல்ல நேரத்துல உங்க அம்மா இருந்திருந்தா. டாடி, நீ எங்க அம்மா அடிச்சியா? நான் அடிக்கலடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அடிச்சண்டா. நீ எங்க அம்மா அடிச்சியா?